என்னதான் கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கே வர முடியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீனராசி அன்பர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் பார்க்கும்போது 12வதாக வரக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னு சொல்ல. இந்த மீன ராசி என்பவர்களுடைய பாகை அப்படின்னு பார்க்கும்போது 300லேருந்து 360 பாகைகள் வரை இந்த மீன ராசி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசி மண்டலத்தில் இது கடைசி ராசியாக வர்றதுனால குருவோடைய ராசியாக அமைந்திருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும். ஆனால் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கரெக்டாக அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய மைனஸாக அவங்களுக்கு அமையும். அதே மாதிரி இந்த யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இவங்க கொஞ்சம் அறிய மாட்டாங்க. எல்லாரையும் நம்புவாங்க, டக்குன்னு ஏமாந்துருவாங்க. அதனால தான் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பூரட்டாதி நட்சத்திரமும் விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோட நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரமும் சுகஸ்தானாதிபதியான கலஸ்திரஸ்தானாதிபதியான நட்சத்திரமான புதனுடைய நட்சத்திரமும் இந்த மீன ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு ஆட்சியாக குரு இருக்கிறதுனால, தாய் கிரகமான சந்திரன் பாகத்தில் குரு பகவான் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால, மீன ராசிக்கு குருவே ஆட்சியாக இருக்கிறதுனால, சூரியன் பாகத்தில் மற்றொரு வீடான தனுசு ராசி கர்மஸ்தானம் மீனராசிக்கு உபய ராசியாக பலம் பெற்று இருக்கிறதுனால, செவ்வாய் புதன் இவங்க 2 பேர்த்துக்கும் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 7க்குடையவராக வர்றதுனால பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு 2 திருமணங்கள் அல்லது ஒரு திருமணம் நடைபெறும். ஒரு காதல் திருமணம் கொஞ்சம் அதிலே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உடல் உறுப்புகளில் பாதங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால தான் இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்மறை எண்ணங்கள் இவங்களுடைய மனதில் அடிக்கடி தோன்றும். ஒரு வண்டியிலே போகிறோன்னா கூட திடீர்னு ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த மீனராசி என்பவர்களுக்கு அடிக்கடி தோணும் அப்படின்னே சொல்லலாம். பெண் தன்மை உள்ள ஒரு ராசி என்பதனால சேட்டை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சிறுபிள்ளை தினமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு கற்பனை வளமும் அதிகம். அதே மாதிரி கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லாத்தையும் டக்குன்னு நம்பிடுவாங்க. அதனால் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மீனத்தில் சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு என்பதனால புத்திசாலித்தனம் இல்லாமல் ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா எதிரிகளால் நிறைய பேர்த்தால் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் அந்த மாதிரி யாருக்கிட்டையாவது ஏமாந்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனராசி என்பவர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் வக்ரகம் பெற்று செஞ்சிருக்கிறார். அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறதுனால அடிக்கடி இடமாற்றம், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள், வீண் விரயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பொதுவாகவே இந்த நேரத்தில் வீண் விரயங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை அதிகமாக ஏற்படும். அதனால் சுப விரயமாக நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு வாங்க. வீடு கட்டுற அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். சுப விரயமாக கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. முன்கூட்டியே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க, அவசரம் காட்ட வேண்டாம். அதே மாதிரி விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் சுப விரயம் கொஞ்சம் செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வக்ரக இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் குரு. அவரது வக்ரக இயக்கம் உங்களுக்கு நன்மை என்றாலும் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பழைய பிரச்சனை மீண்டும் வரும். அதனால் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம்.
அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுடைய தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. இடம் பூமி வாங்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது நல்லது. ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் இடமாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ இந்த காலகட்டத்தில் தானாக அமையும். அந்த வீடு மாற்றம் இடமாற்றம்லாம் கொஞ்சம் மனக்கலக்கத்தை உருவாக்கும், மனதுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன் இந்த இடத்த மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. நான் தான் குரு, நான் மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். குருவுடைய பார்வை 8, 10, 12 ஆகிய இடத்துல பதிவதனால இழப்புகளை ஈடு செய்ய புதிய புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். தொழிலில் பங்குதாரர்கள் நிறைய கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதோட கூடிய புதிய முயற்சி எல்லாமே சின்ன சின்ன தடைகளாக வரும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. தன்னம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் உறவுகள் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி டக்குன்னு விரயங்கள் வர்றதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நுணுக்கமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களால் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. நீண்ட தூரம் பயணம் செல்வீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதோடு கூட இந்த காலகட்டத்தில் சொந்த ஊரில் இருக்கிறவங்க வெளியூருக்கு சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஒரு சிலருக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். வண்டி வாகனம் மாற்றத்துக்கான சூழ்நிலை அமையும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். இது போன்ற நேரங்களில் வியாழக்கிழமையில் குருவுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. அதே மாதிரி வியாழக்கிழமையில் குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. குருவுக்கு மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற மலர்களோ சாற்றி வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். வீட்டிலேயே கூட பூஜை அறையில் உட்காந்து குரு கவசம் படிச்சுட்டு வாங்க. குரு பகவானால் ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும். ஏன்னா குரு பகவான் வக்ரகம் பெற்று இருக்கிறார். அதனால் நீங்கள் சின்ன சின்ன இழப்புகள் ஒரு விதமான தொய்வோடு இந்த காலகட்டத்தில் தென்படுவீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு குரு பகவானை வழிபடுறதன் மூலிமா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 4, 7க்கு அதிபதியானவர் புதன். அவர் 29/1/2026 அன்று விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பெற்றோர் வழியில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம். இடம் பூமி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சுப செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில அஸ்திவாரம்லாம் அந்த காலகட்டத்தில் போடுவீங்க. அது ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த மீனராசி என்பவர்களுக்கு எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. புதிய பொறுப்புகள்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் தேடுறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. புதிய பொறுப்புகள்லாம் இறங்கும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. வியாபாரத்தில் கூட அந்த நெளிவு சுழிவுகளை அறிந்து அதற்கப்புறம் நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கையில் சின்ன சின்ன இடர்பாடுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 7/2/2026 அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 12லும் மறைவது ரொம்ப யோகம்தான். ஏன்னா கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப பொருளாதாரத்தில் திடீர்னு ஒரு முன்னேற்றம் வரும். புது முயற்சி எல்லாமே வெற்றியாகும். வாழ்க்கை துணை வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுலேயே அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பக்குவமாக பேசி காரியங்களை சாதிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் வழிபாடு சுகத்தை தரும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சி அமோகமாக இருக்கும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விரயத்தை கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் வரும், கவனமாக இருக்கணும். இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்.